ഇത്രയും പാട്ട് പാടിയിട്ട് എനിക്കിത് മനസ്സിലായി. ബേസി കട്ടാണ്. இந்த சாங் என்ன? கேர நினைகள் ஆடும். ஆஹா. க்ரூமிங்க்கு போறது க்ரூமர்ஸ் என்கிட்ட காப்பா, இந்த ராகம் சரஸ்வதி தானே சொல்லிட்டு காப்பா. ம். அப்போ நான் நினச்சேன் எனக்கு அந்த ராகம் தெரியாது, நான் படிச்சிடல. நான் வந்து ஓகே அந்த ராகம் என்னது படிக்கலாம் சொல்லிட்டு லைக் மனசிலாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ ஆக்கம் தெரிஞ்சது சரஸ்வதி ராகம் ஆக்கும். ஓகே, அது ஆரோகணம் எப்படி இருக்கும்? சாரே மா பத சா சானிதா பமரே சா. ஓகே, நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் எனக்கு இது ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. என்னதுன்னு பார்த்தா ஹைமவதி ராகத்தோட ஜன்யமாக்கும் ஆமா சரஸ்வதி ராகம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது? ஆரும் சொல்லி தரல. பின்னியாக்கா தானே? இல்ல, நான் தனியா படிச்சதா? ஓ பிரமாதம். പിന്നെ ഞാൻ തരുണമിത്തെ നമ്മ ചൊല്ലിട്ട് ഒരു കീർത്തനം ഹൈമവതിയിல படிச்சிருக்கேன். ஆனா சரஸ்வதி நான் படிச்சிடல. அதுக்கப்புறம் இந்த ஆரோகணத்துல நீ வருது இல்லையா சரஸ்வதியில, அது எடுத்தா என்ன ராகம் வரும்? ஆமா, மந்தனதாரணி சொல்லிட்டு அதுவும் எனக்கு நான் கேட்டுட்டே இல்லை அந்த ராகம். സോ அந்த രാഗം എനിക്ക് പഠിച്ചൊക്കെ മുടിഞ്ഞത്. പിന്നെ ഹൈമവതി എത്രാമത്തെ രാഗമാക്കും മേളകർത്താല ചൊല്ലിട്ട് ഞാൻ എത്രാമത്തെ രാഗമാക്കും சொல்லிட்டு நான் கடப்பையாதி ஃபார்முலா வச்சு பார்த்தேன். சோ ஹா வந்து 8, மா வந்து 5, 85 வருது. அதை திருப்பி போட்டு 58. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னன்னா 58th, 59th, 60th இந்த 3 ராகங்களோட எண்டிங்கும் தீ தீ தீன்னு தான் வருது. ஹைமவதி, தர்மவதி, நீதிமதி. வாட் எ ஃபைண்டிங். ஆமாம் ஆமா, நல்லா இருக்கு. சோ நீங்க ஒரு സയന്റിസ്റ്റ് மாதிரி தெரியுது. എനിക്ക് இந்த ഒരു പാട്ടാല് ഇത്രയും രാഗങ്ങൾ മനസ്സിലാക്കിക്കാൻ മുടിഞ്ഞത്. അപ്പൊ ഇപ്പോഴത്തെ രാഗ ബേസ്ഡ് സോങ് ഉണ്ടാക്കുന്ന എല്ലാ കമ്പോസേഴ്സ്ക്കും എന്നോട് பெரிய நமஸ்காரம். அல்ல, இதுல என்ன ரொம்ப பிரமாதம்னா நீங்க வந்து அதுக்குள்ள போயிட்டு இவ்வளவு எஃபோர்ட் போட்டுருக்கு, அதுக்கு டார்ச் அடிச்சு பார்த்து இதெல்லாம் ഫൈൻഡിങ്സ് എല്ലാം കൊണ്ടുവന്നല്ലേ, അത് ரொம்ப நல்லா இருக்கு. താങ്ക് യു. ஆமா, വിനീതേട്ടാ എങ്ങനെയുണ്ട് നമ്മുടെ ചെന്നൈ സ്റ്റാർ, അമ്പത്തൂർ സ്റ്റാർ? എനിക്കൊന്നും മനസ്സിലായില്ല. ഒരു പാട്ടെന്ന് ഇത്രയും മനസ്സിലായി എന്ന് പറഞ്ഞല്ലോ. ഇത്രയും പാട്ട് പാടിയിട്ട് എനിക്കിത് മനസ്സിലായി. ബേസി കട്ടാണ്. ഞാൻ പറയുന്നില്ല. അതാ അവരോഹണം പാടിയപ്പോഴേ പഠിക്കാൻ നോക്കുമായിരുന്നു. ഹൈമവതി എന്ന് പറഞ്ഞപ്പോ ചന്ദ്രലേഖയുടെ ഡയലോഗ് എനിക്ക് ഓർമ്മ വന്നു. ഹൈമവതിയുടെ ഭക്ഷണം കട്ട് നിന്ന പ്രവർത്തിക്ക് ഇന്നും